பட் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இதை மறுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதை தாண்டி வேறு ஏதாவது டீல் இருக்கா ஃபாக்ஸ்கானுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் அப்படிங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டு அரசாங்கமும் ஃபாக்ஸ்கான் தான் நமக்கு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி முட்டாளாக்கப்படுகிறோம் அப்படின்னு கேட்டால், சார் அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம கேட்குறோம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க, எங்களுடைய வரி பணத்தை வச்சு தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் மட்டுமா போகிறீங்க, உங்களுடைய துணைவியை கூப்பிட்டுட்டு போகிறீங்க, உங்களுக்கு தேவையான சகாக்களை கூப்பிட்டுட்டு போகிறீங்க, எல்லாருக்குள்ள கணக்கையும் நீங்கள் எங்களுடைய வரி பணத்துலேருந்து எடுத்துக்கிடுவீங்க. ஓகே, அது எங்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் எங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் ஒன்று, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ரூபா வந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது வெள்ளை அறிக்கை கேட்டீங்க. இப்போ நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கீங்க, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அவர் வெள்ளை அறிக்கை கேட்குறார். டிஆர்பி ராஜா ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சிட்டு இதுதான் வெள்ளை அறிக்கை, இதுதான் எதிர்கட்சி தலைவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ஏதோ நக்கல் அடிக்கிறார். இப்போ நாம் இன்னும் அதே கேள்வியை யங்ஸ்டர்ஸ் நாங்கள் கேட்கறதுக்கான காரணம், இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு பெரிய ஈவெண்ட். அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விசாக் அப்படிங்கிறதுல ஜி இனிமே கூகுளை குறிக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறார். ஒரு 8-10 மணி நேரத்துக்கு முன்னாடி விசாகு அதில் ஜி ஃபார் அந்த கூகுள் ஜியை போட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டேட்டா சென்டர், கூகுளுடைய டேட்டா சென்டர் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்தில் வரப்போகுது, விசாகில் வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய தகவல். இவங்க பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவுமே செய்யலையா, பல கோடி ரூபாய் நாங்கள் இல்லோக்கு கொண்டு வந்திருக்கோம், இந்த நிறுவனம் அங்கே வரப்போகுது, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது, இதெல்லாம் இந்த ஆந்திர பிரதேச அரசியல்வாதிகள் செய்யவே இல்லையே. ரொம்ப கமுக்கமாக வேலையை செஞ்சுருக்காங்க. அப்படி கமுக்கமாக வேலையை செஞ்சு 88,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் 88,000 கோடி. இதை தாண்டி அடுத்ததாக இதுக்கான அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி கிட்ட போயிடும் போல். எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் கோடி ஒன்று வந்து பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த 88,000 கோடி ரூபாய்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, சார் இங்கே 15,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் என்னென்னா ஆந்திர பிரதேசத்தினுடைய சிஎம்மாக இருந்துக்கிட்டு பாருங்கள், 88,000 90,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, டேட்டா சென்டர் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு கேட்டால், வந்துருச்சுங்க, கையெழுத்து போட்டாச்சுங்க, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூஃப் காண்பிக்கிறாங்க. நாங்கள் என்னடா இழிச்ச வாயினுங்களாடா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். மாணவர்கள் மாணவிகள், நீங்களும் நிறைய கம்பெனியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, ப்ரூஃபை தாங்கப்பா, நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. சரி கொண்டு வாங்க, இன்னும் டிலே வரும், 2 வருஷம் வரப்போகுது, 3 வருஷத்தில் வந்துடும், ஏதாவது ஒன்று. நீங்கள் எனக்கு வாக்குகள் ஓகே, நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளாக நாங்கள் விட்டுட்டோங்க. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துடும், ஒரு நிறுவனம் இங்கே வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, சரிதான். இந்த 4.5 வருடத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுக்குறீங்க, அது அஃபிஷியலாக கொடுத்துட வேண்டியதானே. இந்த வெள்ளை அறிக்கையில் அப்படி என்னதான் சிக்கல் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியலை. நானும் படங்களில் பார்த்துருக்கேன், உங்களுடைய அரசியல் படிக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு, இந்த வெள்ளை அறிக்கை எப்படி சாமி இருக்கும், அந்த வெள்ளை அறிக்கை காணிச்சாதான் என்ன?